எல்லாரோட லைஃப்லேயுமே வந்து அவர் இருப்பார். ஏதாவது ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும். இதான் நம்ம சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அவர் எங்கேயா இருப்பார்னு வச்சுக்கவேன். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா, அது சூப்பர் ஸ்டார் படத்தில் பார்த்தோன்னா எல்லாருமே இந்த சூப்பர் ஸ்டாராகவே இருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் பிளாக்ல நீ வெளியில் போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறப்பா கூட என்ன எவ்வளோ பாதி படத்தை பார்த்த அந்த ஒரு ஃபீலை எனக்கு வர முடியுமான்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 50 மணி நேரம் சூப்பர் ஸ்டார் ரெண்டுமே கனெக்ட் ஆகிடுச்சு. ஒரு ஆங்கர் 50 மணி நேரம் சாதனை பண்ணுறாரு. யாருக்காக? சூப்பர் ஸ்டாருக்காக. ஏதாவது நம்ம சோண்டு போகிறோம், ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு படமோ அவருடைய ஒர்க்கோ ஏதாவது ஒன்று வரும்போது எப்படி ஓடுறாரு, அப்போ நம்மளாம் ஏன்டா ஓடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அது இன்னும் ஒரு Sunfeast Super Egg and Milk Biscuits presents Black Sheep's Superstar க்கு salute. World record tribute by RJ Vignesh. Title sponsor Sunfeast Super Egg and Milk Biscuits. Super combo, super tasty. Presented by Super Saravana Stores, Super Store of Shopping World. Milky Mist Premium Dairy Products மற்றும் Siam Group of Institutions. Powered by Skin Envy, Skincare Clinic. Experience world-class treatments at affordable price. Vijaya Optical House for the love of luxury மற்றும் SVS. டேஸ்டியான பலகாரங்களுக்கு SVS மாவு வகைகள். எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்னர் Chroma, Tata Enterprise. பிரியாணி பார்ட்னர் கப்பிவாப்பா பிரியாணி. Beverage partner Coca-Cola. Venue partner Ampa Sky One. Yes, welcome back to Black Sheep's சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட். அண்ட் காலையில் எந்திரிக்கும் போதே அவரோட சோலை தான் நம்ம எந்திரிப்போம். அப்படி தொடர்ந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் தனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை ரோல்களையும் சரிவர செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆர்ஜே பாரத் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. ஆன் பிளாக் ஷீப் சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட். இன்னொருத்தர் நம்மளுடைய அன்பு அண்ணன், பெரிய வெல்விஷர் ஆஃப் பிளாக் ஷீப். அகைன் அண்ட் அகைன் இந்த மந்த்லேயே நாங்கள் 2-3 மேடைகளில் சந்திக்கிறோன்னு நினைக்கிறேன். அவரும் ஒரு ஆகச்சிறந்த உழைப்பாளி. நான் பார்த்து இன்ஸ்பயரான ஒரு விஜே ஃப்ரம் சன் மியூசிக். அண்ட் இன்னைக்கு திரைத்துறையிலையும் தன்னுடைய காலடியை பதிச்சு நாற்கரப்போருக்காக காத்து கொண்டிருக்கும், நாற்கரப்போரின் ரிலீஸுக்காக காத்து கொண்டிருக்கும் அண்ணன் லிங்கேஷ் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. ஆன் பிளாக் ஷீப் சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட். எஸ், ஸோ 40 மணி நேர இந்த தொடர் பயணத்தை முடித்து இப்போ வந்து 41 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்ப நம்ம கூட 2 விருந்தினர்கள், 2 பேருமே அற்புதமான நம்மளுடைய வெல்விஷர்ஸ்ன்னு முன்னாடின்னு சொல்லியிருந்தேன். வணக்கம். வணக்கம் விக்கி. அதாவது விக்கி வந்து இப்படி ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதே முதல் கேள்வி, ஏன் இவன் சும்மாவே இருக்க மாட்டானா, எதையாவது ஒரு சாதனைன்னு சொல்லி. அதாவது 50 மணி நேரம் சொல்கிறது ஈஸி, அது செய்கிறதுல வந்துட்டு எவ்வளோ வலி இருக்குன்றது எல்லாம் தெரியும். இந்த மைக்கு முன்னாடி பேசும்போது தான் நம்மளோட எனர்ஜி அவ்வளோ அது வாங்கும். அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி கமலுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம், அதாவது ஒரு இவன் சும்மாவும் பண்ண மாட்டானே, எல்லாரும் எழுப்பி விட்டுருவானே, இவனுடைய உலக சாதனையில் எல்லாரும் இருப்போமே அப்படின்ற மாதிரி. ஹேட்ஸ் ஆஃப் விக்கிக்கும் சரி, பிளாக் ஷீப் என்டையர் டீமுக்கும். ஏன்னா உன் கூட சேர்ந்து இத்தனை பேர் இதை பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த ஒரு உத்வேகமே கிடைக்குது. ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவை சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்ததுக்கு உங்கள் என்டையர் டீமுக்கு என்னுடைய சார்பாக வந்துட்டு சல்யூட். தேங்க்யூண்ணே. நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ். இல்லை, பெரிய விஷயம். ஓகே, ஆக்சுவலாக எனக்கு வர முடியுமான்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 50 மணி நேரம் சூப்பர் ஸ்டாருக்கு ரெண்டுமே கனெக்ட் ஆகிடுச்சு. ஒரு ஆங்கர் 50 மணி நேரம் சாதனை பண்ணுறாரு. யாருக்காக? சூப்பர் ஸ்டாருக்காக. நம்ம ஆங்கரு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ஃபேனு அப்படின்னும் போது கண்டிப்பாக வரணும்னு ஒரு பயங்கரமான உத்வேகமாக இருந்துச்சு. வந்து பார்க்கும்போது இவ்வளோ பெரிய டீம் இருக்கும்போது அது, ஏன்னா இவ்வளோ பேர் இதுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஆக்சுவலி செம்ம சூப்பர்யா, செம்ம சூப்பர். தேங்க்யூண்ணே. 2 பேருக்கு மென்ஷன் பண்ணதை நானும் இப்போ மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் 50 மணி நேரமாக தூங்காமல் இருக்குது, அதை பற்றி தான் எல்லாருமே பேசினாங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய நிறைய டெக்னீஷியன்ஸ், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி ட்ரெஸ் மாற்றுற டைம், தூங்குற டைம், குளிக்கிற டைம் மட்டும்தான் வெளில போயிட்டு உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த என்டையர் டீமுக்கும் ஒரு முறை என்னுடைய சார்பாகவும் இந்த நன்றிகளையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் அவங்களுக்கு பாஸ் பண்ணி. சூப்பர். ஸோ இப்போ நீ கொஞ்சம் கம்மியாகவே பேசு, சரியா? முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, உங்ககிட்ட இருந்து அந்த மூட்டையை வாங்குகிறோம். அந்த மூட்டையை வாங்கி நாங்கள் கொஞ்சம் நேரம் உனக்கு வாயிலுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா தலைவன்லாம் வந்துட்டு இன்னைக்கு சண்டே கோழிக்கறி அப்படின்ற மாதிரி அந்த கோழிக்கறியெல்லாம் விட்டு வந்திருக்கிறார். எதுக்காக அப்படின்னா விக்கிக்காக. ஏன்னா இப்போ சூப்பர் ஸ்டார்னு வரும்போது, அதுவும் விக்கி மாதிரி ஒரு ஆள் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து பண்ணும்போது 50 இல்லை, நீ வந்துட்டு 60-70 கூட பண்ணலாம். 100 ட்ரை பண்ணி மறுபடியும் சொல்கிறேன், பேச்சுக்கு சொல்கிறேன், நீ எடுத்துடாத. ஏன்னா விக்கி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சம்பாரிச்சிருக்கிறேன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி அத்தனை பேர் வராங்க, நான் தொடர்ந்து அந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டே இருக்கிறேன். அப்படி ஒவ்வொருத்தராக வந்து உனக்கு இந்த சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது தானே நம்மளுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று சொல்லவே வேண்டாம், யாருக்காக பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தலைவரை வச்செல்லாம் வந்துட்டு நம்ம பேசிட்டே போகலாம். ஸோ வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட்.
ஸோ அதனால் நீ கம்மியாக கேள்றா, நாங்கள் நிறைய பேசுகிறோம்டா. ஓகேண்ணே. அதான் தலைவரை பற்றி பேசுறதுக்கு தான், அவரை கொண்டாடுறதுக்கு தான். 50 வருட திரைப்பயணம் இந்த வருஷம் கரெக்டாக 50வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறேன். நிச்சயமாக நிறைய கோலாகலமான பிரம்மாண்டமான கொண்டாட்டங்கள் இருக்க போகுது. பட் அதில் முதலாவதாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறது தான் இது. ஸோ அவருக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி, அவர்கிட்ட இருந்தால் எல்லாம் எடுத்தோம், நம்மளோட எல்லா கனெக்ட்லேயும் அவர் இருக்கார், அவருக்கான ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் அதை முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்காஸ்ட்டில் அவரை பற்றி எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய எல்லா கதைகள், எல்லா முக்கியமான டேட்டாஸ், இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஆடியோ ஃபார்மேட்டில் சேர்க்கறது தானே இந்த ஷோ. அதுக்கு தான் இந்த 50 hours. ஸோ இங்கே நாங்கள் மிஸ் பண்ண போகிற டேட்டாவை கூட திருப்பி பேசி அதையும் சேர்த்து இதில் பேக் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நீங்கள்லாம் வரும்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய டேட்டாஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து பேக் பண்ணி அவரை பற்றி ஒரு முதல் பதிவை, இந்த 50 வருஷத்துக்கான பதிவை நம்ம பாட்காஸ்டாக அப்லோட் பண்ணோம். இதுதான் ஐடியா. ஸோ நீங்கள் இப்போது சூப்பர் ஸ்டாருக்கும் உங்களுக்குமான கனெக்ட், நீங்கள் பார்த்து வளர்ந்த சூப்பர் ஸ்டார், அதை பற்றியெல்லாம் அவரை பற்றியெல்லாம் இல்லை. இப்போ எல்லாரோட லைஃப்லேயுமே வந்து அவர் இருப்பார். ஏதாவது ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும், இதான் நம்ம சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அவர் எங்கேயா இருப்பார்னு வச்சுக்கவேன். இப்போது உதாரணத்துக்கு இப்போ எப்போ இந்த ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா, இந்த படத்தை பார்த்துட்டு வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் பார்த்தியா, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அது சூப்பர் ஸ்டார் படத்தில் பார்த்தோன்னா எல்லாருமே இந்த சூப்பர் ஸ்டாராகவே இருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் பிளாக்ல நீ வெளியில் போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறப்பா கூட கண்ணா எவ்வளோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டைல், அப்படியே அந்த ஒரு நம்ம ஒரு அரை மணி நேரம் அந்த பாதி படத்தை பார்த்த அந்த ஒரு ஃபீலை நம்ம பாடி லாங்குவேஜில் அதை கேரி பண்ணி போயிட்டே இருப்போம். அதுவாக இருக்கலாம். எனக்கு கேட்டால் எப்படின்னா அவர் நிறைய இன்ஸ்பிரேஷன் தான், எல்லாருக்குமே நிறைய இன்ஸ்பிரேஷன். என்னை பொறுத்தளவில் இப்போ நம்மளுக்கு அடுத்து ஏஜ் ஆகுது. இப்போ தான் நான் அவர் லிங்கேஷ் பிரதர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்னன்னா இந்த இல்லை பிரதர், இந்த டிஏஜிங் மேட்டரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல. இப்போ இந்த சினிமாவில் வேற சினிமாவில் வந்து இப்போ டிஏஜிங்லாம் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிஏஜிங்கிற டெக்னாலஜியே தேவைப்படாத ஒரு ஆள்னா அவர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் தான். இல்லை, நீங்கள் அவர் பண்ணீங்கன்னா பார்க்க மாட்டோம். ஆமாம், அவருக்கு நீங்கள் ஏதாவது ஃபேஸில் பண்ணீங்கன்னா பார்க்க மாட்டோம். லுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு விக்குன்னு ஒன்று இருக்குல்ல, லுக்கு கூட விட்டுருங்க, விக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது தலைவனுக்கு வச்சா மட்டும்தான் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதனால் அவரை எப்போ எந்த வயசில் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது. அப்பா, அதாவது இப்போ தாத்தாவானாலும் அதில் ஒரு ஸ்டைல் கொடுக்குறாருல. இப்போ இந்தியாவில் இப்போ மற்ற யார் இதை பண்ணாலும் வந்துட்டு அதை ஒரு மாசாக பார்க்க மாட்டாங்க, ஒரு காமெடியாக இருக்கும். ஆனால் தலைவர் பண்ணால் மட்டும்தான் அது வந்து மாசான ஒரு விஷயம். சாதாரண ஒரு சட்டை பட்டனை போடுறதா இருக்கும், ஆனால் அதை ஒரு ஃப்ரேமில் காட்டி எப்படி கொண்டு போக முடியுமோ. ஏன்னா இப்போ ஜெயிலர்லாம் வரும்போது அவர் ஒரு தாத்தாவாக அந்த பேரங்கூட அந்த சீக்வன்ஸ்லாம் இருக்கும்ல, அதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அப்போ தாத்தாவானாலும் நம்ம ஒரு ஸ்டைலாக இருக்கலாம்டா, தாத்தாவானா கூட ஒரு லுக்கை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலான்ற மாதிரி அவர்கிட்ட நிறைய நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுபோக 1-2 அவரை பற்றி பேசுறது எவ்வளோ இருக்குது. ஆமாம், நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக அது இன்றைக்கும் இருக்கார்ல, அது 50 வருஷம் சினிமாக்குள்ளே. ரெண்டாவது தாண்டி வயதும் தாண்டி அவர் இன்னும் ஹீரோவாக நடிக்கிறாரு. குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இப்போ என் பையனுக்கு அவரை பிடிக்குதுன்ற விஷயம் என் தாத்தாக்கு சொன்னார், எங்கள் அப்பா பார்த்தாரு, எங்கள் அப்பா எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். இன்றைக்கி என் பையன் வந்துட்டு டேடி இவருங்க கபாலி அப்படின்றான்னா அந்த காலகட்டம் வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் தான் இருந்துகிட்டே இருக்காரு. இல்லை, ஜென்ரேஷன் அப்படி தான். இப்போ லிங்கேஷ் பிரதர் இப்போ போன ஜென்ரேஷன், இப்போ நான்லாம் இந்த ஜென்ரேஷன் 2K சரி இப்படி சொல்லிக்குவோம். யாருக்கு தான் பிடிக்கல நீ யோசிச்சு பாரு. உங்க அப்பா ஃபேனா இருந்திருப்பாரு, கரெக்டா? அடுத்து நம்ம ஃபேனாக இருக்கிறோம். நம்ம குழந்தை கூட இன்றைக்கி வந்துட்டு சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னும் போது இன்ன வரைக்கும் அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் அந்த விஷயத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுன்றது இதெல்லாம் ஒரு அற்புதம் தான். ஒரு ஏதோ ஒன்று இருக்கப்போ இது ஒரு காந்த சக்தி இருக்கிறனால தான் எனக்கு தெரிஞ்சு விக்னேஷ் காந்த்ன்றது நீ அதில் தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன்ல. ஆமாண்ணே. ஆக்சுவலாக நம்ம எங்கள் வீட்டில் அக்கா அண்ணன் எல்லாரும் வந்து பயங்கரமான சூப்பர் ஸ்டார் ஃபேன். ஓகே, நான் பிறக்கும் பொழுது நான் சொல்ல பெரியமா அவங்க பசங்க எல்லாருமே. ஸோ அப்போ நான் பிறக்கும்போது காந்தின்னு வைக்கிறாங்க எனக்கு, விக்னேஷ் காந்தி ஜெயந்தி என்னைக்கு பிறந்தேங்கிறனால. பட் இவங்கெல்லாம் சேர்ந்து இல்லை தலைவரோட பேரே வைப்போம் அப்படின்னு சொல்லி அதில் இருந்து காந்த்னு மாற்றி அந்த காந்த் எடுத்து விக்னேஷ் பின்னாடி விக்னேஷ் காந்த் இல்லை. சூப்பர். ஸோ அதனால் எல்லாரோட லைஃப்லேயுமே தலைவர் அப்படின்றவர் ஒரு பார்ட்டாக இருப்பார். ஏதாவது நம்ம சோண்டு போகிறோம், ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு படமோ அவருடைய ஒர்க்கோ ஏதாவது ஒன்று வரும்போது எப்படி ஓடுறாரு, அப்போ நம்மளாம் ஏன்டா ஓடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அது இன்னும் ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்றத கொடுக்குது. இன்னொன்று அவர் ஜஸ்ட்டு அந்த ஒர்க்குக்காக அந்த வந்து பண்ணிட்டு போகிறோம் அப்படின்றது தான் சூப்பர் ஸ்டாராக ஆயிருக்க மாட்டார். அதை தாண்டி சில விஷயம் பண்ணுறாருல, அதுதான் அவருடைய க்ரியேட்டிவிட்டி, அதுதான் அவருடைய இன்னோவேஷன் அப்படின்றது. இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாருன்னா நிறைய பேருக்கு அவர் சப்போர்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அவருடைய இன்னோவேஷன் ஒன்று இருக்குல்ல. ஏன்னா நான் கேள்விப்பட்டேன், ஒரு டேரக்டர் ஒருத்தர் சொன்னார் எப்படின்னா, அவர்கிட்ட வந்து ஒரு வாக் ஒன்று கேட்பாங்களாம். சார் இப்போ நீங்கள் நடந்து வரீங்க, நீங்கள் இப்படி கேமராவுக்கு ஆப்போசிட் அப்படி நடந்து வரீங்க சார் அப்படின்னோடனே 10 ஸ்டைல் நடந்து காட்டுவாராம். இது போதுமா அந்த டேரக்டர் வந்து ஐயோ நம்ம ஒன்று தான் கேட்டோம், ஆனால் தலைவர் 10 தராரு. அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டெடிகேஷன் லெவல் அப்படின்றது. அதுதான் இன்றைக்கி அவர் இங்கே கொண்டு போகுது. இதெல்லாம் தான் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, சரி நம்மளும் பண்ணலாம், இவர் சூப்பர் ஸ்டார் பண்ணும்போது நம்ம ஏன் பண்ணாமல் இருக்க முடியும், நம்ம பண்ணலாமே அப்படின்றது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனலான விஷயம். ஸோ
தலைவர் ஆல்வேஸ் லூஸ் வித் அஸ். அந்த எமோஷன் எப்பவுமே இருக்கும். பஞ்சு எத்தனை இருக்கு. எல்லா வளர்ந்த நடிகர்களுக்கும் ரஜினி சார் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா பெரிய கிஃப்ட் ஆக்சுவலி. அது என்னன்னா அது ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பரத் சொன்ன மாதிரி ஒரு டேரக்டர் கேட்கும்போது 10 வெரைட்டி பண்ணி காட்டுறாருல, அது எந்த டேரக்டர்னு ஒன்று இருக்குது. தன்னோட வயசில் குறைஞ்ச டேரக்டர்களுக்கும் அதே ஒர்க்கை கொடுப்பாரு, மூத்த டேரக்டர்களுக்கு அதே ஒர்க்கை கொடுத்துருக்காருன்னு தான் நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம்ல. அது படிச்சுக்கிட்டு படிச்சிருக்கும்போது நம்ம என்னென்னா கேட்டிருக்கோம், நிறைய கதைகள் சொல்லி கேட்டிருக்கும்போது சரி இப்போ சின்ன பசங்க கூட இப்போ ரஞ்சித் சார் கூடலாம் பண்ணும்போது பார்த்தா ஏறக்குறைய ஒரு 20-25 வயது அவரோட பையன் வயசில் இருக்க ஒருத்தர் டேரக்ஷன் வராருன்னும் போது அந்த ஸ்டோரியே நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னென்னா இண்டஸ்ட்ரி இப்போ அடுத்து ரஜினி சாருக்கு யார் பண்ண போகிறா? ஏன்னா ஆல்மோஸ்ட் ஏற்கனவே பண்ண இயக்குகள் தான் பண்ணுவாங்க, ஏற்கனவே நடித்த நடிகர்கள் தான் நடிப்பாங்க. இப்போ சார் அதை உடைச்சிட்டாருன்னா இண்டஸ்ட்ரி வேற ஒரு இடத்துக்கு நகரும். ஹிஸ்ட்ரி அப்படி தான் இருந்திருக்கு ஆக்சுவலாக பார்த்தா. அப்போ ரஜினி சார் யாருக்கு பண்ண போகிறாருன்னும்பொழுது ரஜினி சார் யாரை சூஸ் பண்ணாரும்போது ரஜினி சார் சூஸ் பண்ணதுக்குல அந்த இடத்துல தமிழ் இண்டஸ்ட்ரி வேற ஒன்றா மாறிச்சு. அஜித் சார் அதை பண்ணுறாரு, விஜய் சார் அதை பண்ணுறாரு, அடுத்த வளர்ந்த வர நடிகர்கள் எல்லாருமே புது இயக்குநர்கள், ஐ மீன் அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தரத்துக்குல அதை முதல்ல சூஸ் பண்ணது ரஜினி சார் நம்ம சொல்லலாம். அதே போல் அடுத்த நடிகர்கள் யார் வரப்போறா உள்ள அப்படின்னு கேட்கும்போது சீனியர் ஆர்டிஸ்ட் தான் வருவாங்க. ரஜினி சார்னாலே ஆல்மோஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் தான் இருப்பாங்கன்னு ஒரு பிம்பம் ஒன்று இருக்குல்ல. அது 2 பேருமே உடச்சது இருக்குல்ல. அப்போ காலகட்டத்தில் ஒரு 10 years 15 years ஒன்ஸ் இதை அவர் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தா 12 years 15 years ஒன்ஸு ஒரு சின்ன வயது இயக்குநர்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சின்ன வயது நடிகளோடு நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவரும் தன்னை அப்டேட் பண்ணிக்கிற இடம் இருக்குல்ல, அது பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுங்களேன். அது சூப்பர் ஸ்டார். அதனால தான் சூப்பர் ஸ்டார். ஆக்சுவலாக ஏன் சும்மா சூப்பர் ஸ்டாரில் அவர் பர்ஃபார்மன்ஸ், டெடிகேஷன் அண்ட் கேல்குலேஷன் ஒன்று இருக்குல்ல அவர்கிட்ட. ஓகே, ஒரு 10 years ஆகிடுச்சு, புதுசாக பசங்கிட்ட போய் ஒர்க் பண்ணுவோம், புதுசாக தெரிஞ்சு போகணும் ஒன்று இருக்குல்ல. அப்போ எல்லாம் புதுமுகங்களோட நடிக்க போகிறார் இப்போ அவர். இப்போ நான்லாம் அவருக்கு எதிர்க்க வில்லனா உட்காரன்றது நானே நினச்சி பார்க்க முடியாது. அவர் வேறு அதை ஓகே பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. எங்களுக்குலாம் கோவம் வந்துருச்சு. லிங்கேஷை கபாலி படத்தில் கோழிக்கறி அப்படின்ட்டு அடிக்க போகும்போது எங்கள் தலைவரை யாரா இது ஆப்போசிட்டில் உட்காந்து தலைவரவே அடிச்சிட்டிங்கல்ல. சரி, உங்ககிட்ட கண்டிப்பாக ஏதாவது ஷேர் பண்ணியிருக்கிறாரா தலைவர் கூட? இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். எல்லாருக்கும் ஒருத்தரை பார்த்தா நீங்கள் இப்போ விக்கியை பார்க்குறாருன்னு வச்சுக்கலாம். இப்போ பார்க்குறாரு, ஒரு 1 year கழிச்சு விக்கியை பார்க்குறாரு, உங்ககிட்ட பேசுனது அவர் கரெக்டாக சொல்லுவார். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் ஒரு பேக் டைவ் அடிச்சு போய் விழுந்த உடனே எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாரு. சார் இல்லை, நான் சும்மா நம்ம தெரிஞ்ச உடனே சார் எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் தெரியும் சார், ஒரு வார்த்தை அப்படி போகிற பக்கம் சொல்லிட்டு தான் போனேன், கற்றுக்கிட்டு சார், அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா. காலா ஷூட் அப்போ நான் போகிறேன். நான் அப்போ பரியர் பெருமாள் ஷூட் அங்கே போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கும்போது காலா ஷூட் நான் போகும்போது கரெக்டாக பார்த்துட்டு ஹேய் என்ன உடம்பு குறைச்சிட்டிங்க அப்படின்னாரு அவர். சார் ஆமாம் சார், இப்போ அடுத்த படத்துக்காக குறைச்சிட்டேன். இதெல்லாம் பண்ணுறீங்களா, அந்த ஃபைட்டு அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸோ அந்த இது இருக்குல்ல, அவ்வளோ ஞாபகம் வச்சு அவர் அவ்வளோ பேரை பார்த்துக்கிட்டே இருப்பார் அவர். ஆனால் ஒருத்தனை கரெக்டாக ஞாபகம் வச்சு சொல்கிறது இருக்குல்ல, அது நம்மளுக்கு பயங்கர அப்பாடா பரவாயில்ல, ரஜினி சார் நம்மளை ஞாபகம் வச்சிருக்காரான்னு இருக்குல்ல. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக பழகுவார். அந்த பிம்பம் இருக்குல்ல, அதான் சொன்னேன், அந்த வளர்ந்த ஒரு நடிகர்கள் அவரோட படத்தில் நடித்தா நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். 2வது நம்ம எப்படி இருக்கணுன்றதையும் கற்றுக்கலாம். நம்ம ஒரு 4-5 படம் நடித்த உடனே அவ்வளோதான், மண்டை நம்ம லைட்டாக ஏறும், அப்படியே ஒரு 2 வாக்கு ரெட் கார்பெட் அப்படின்னு ஓடுறோம்ல. அது அவர் கூட இருக்கும்போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது நம்ம என்னென்னா, தம்பி அது ஒன்றுமே இல்லை, அங்கே பாரு எவ்வளோ பெரிய தலைவன் சிம்பிளாக இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். அதை உடச்சி விட்டுருவார். அவர் ஸ்பாட்லேயே உட்காந்துருப்பாருங்க. ஒரு சீன் முடிகிற வரைக்கும் அவர் ஸ்பாட்லேயே தான் உட்காந்துருப்பார், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார் அவர். அது ஏன் பார்க்குறாரு, அவர் ரெடி ஆகுறாரா இல்லை ப்ரிப்பேர் பண்ணுறாரா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதே போல் டைரக்டர் கேட்கும்போது இம்ப்ரூவைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஆசையாக இருக்கும் அவர் எப்போ சார் நடிக்க போகிறான்றது அவ்வளோ ஆசையாக இருக்கும், அழகாக இருக்கும். 2வது ஆப்போசிட்டில் நடிக்கிறவங்க நடிக்க விட்டு நடிப்பார். நடித்தம்பி நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு நடிக்க நாம ஒன்று பயங்கரமாக நடித்து முடிக்கும் போது அவர் ஒன்று நடிப்பார் பாருங்க, அப்போ அடா அப்படின்னு இருக்கும். அது எப்படி சொல்கிறது, அது ஒரு பயங்கரமான வேர்ல்டு. அவர் கூட இருக்கிறது ஒரு வேர்ல்டு மாதிரி இருக்கும். ஒரு சினிமாக்கான எல்லா விஷயத்திலும்